குடும்பத்துல இருக்கிறவங்களோ பணத்தை செலவு பண்றத பார்த்து இவங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க பணம் விஷயத்துல எடுக்கிற முடிவை பார்த்து மத்தவங்க அப்படி நினைச்சிருப்பாங்களோன்னு தோணிருக்கா? நாம ஒவ்வொருத்தரும் பணத்தை பத்தி ஏன் இவ்ளோ வித்தியாசமா யோசிக்கிறோங்கிற அந்த சைக்காலஜியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா இருக்கிறது மார்கன் ஹவுஸ்லோட ஆய்வு தான். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? லாட்டரி சீட்டு வாங்குறவங்கள பார்த்து நாம தலையில அடிச்சுப்போம். ஆனா அதே சமயம் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை விடுற நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கலாம். இது சும்மா ஒருத்தர் புத்திசாலி இன்னொருத்தர் முட்டாளுங்கிற விஷயமா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்கா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான பதில் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். யாருமே பைத்தியம் இல்ல. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நமக்கு ஒரு விஷயம் சுத்த பைத்தியக்காரத்தனமா தெரியுதுன்னா அதே விஷயம் அந்த முடிவை எடுக்கிறவருக்கு அவரோட சொந்த அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சரியா லாஜிக்கலா தோணும். இந்த வித்தியாசமான பார்வைகளை ஒரு சிம்பிளான ரூல் வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். நம்மளோட சொந்த அனுபவங்கள் பணம் சம்பந்தமான நம்ம எண்ணங்களை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாத்துதுன்னு இது காட்டும். இதை நாம நம்மளோட தனிப்பட்ட 80% விதி அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பரை பாருங்க. இது எவ்வளோ சின்னதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தோட பொருளாதாரம், நிதிச்சந்தைன்னு இவ்வளோ பெரிய வரலாறுல இதுதான் நீங்க நேர்ல பார்த்து அனுபவிச்ச ஒரு சின்ன பகுதி. சொல்லப்போனா ஒண்ணுமே இல்ல, ஒரு தூசி மாதிரி தான். ஆனா இங்க தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. நாம போன ஸ்லைட்ல பார்த்த அந்த ரொம்ப ரொம்ப சின்ன கண்ணுக்கே தெரியாத அனுபவம் தான் இந்த உலகம் எப்படி வேலை செய்துங்கிற உங்க புரிதல்ல 80% முடிவு பண்ணுது. நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். நம்மளோட சின்ன அனுபவங்கள் தான் நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தையும் பண சம்பந்தமா எடுக்கிற எல்லா முடிவுகளையும் உருவாக்குது. சரி, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால இருக்கிற மனுஷங்களோட கதைகளை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா சில பாடங்களை புத்தகத்துல படிச்சு மட்டும் கத்துக்கவே முடியாது. அதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் அதோட வழி தெரியும். இந்த அனுபவங்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத நிதி பார்வைகளை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, பயங்கரமான பணவீக்கத்தை பார்த்து வளர்ந்த ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அவர் பேங்க்ல பணத்தை வச்சிருந்தா அதோட மதிப்பு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே போறதா தான் நினைப்பாரு. அவருக்கு கையில காசு வந்தா உடனே அதை ஏதாச்சும் சொத்துல முதலீடு பண்றது தான் புத்திசாலித்தனமா தோணும். ஆனா விலையெல்லாம் நிலையா இருந்த ஒரு பொருளாதாரத்துல வளர்ந்த ஒருத்தருக்கு சேமிப்புங்கிறது பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு நேரான பாதுகாப்பான வழியா தெரியும். இப்போ சொல்லுங்க, ரெண்டு பேருமே அவங்கவுங்க இடத்துல கரெக்ட் தானே? இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் யாருன்னா ஜான் எஃப் கென்னடி. அமெரிக்காவையே புரட்டி போட்ட அந்த பொருளாதார வீழ்ச்சி, அதாவது கிரேட் டிப்ரெஷன் சமயத்துல அவரோட குடும்பம் இன்னும் பெரிய பணக்காரங்களா ஆனாங்க. ஹார்வர்ட்ல அதை பத்தி ஒரு பாடமா படிக்கிற வரைக்கும் அதால மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னே அவருக்கு தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வரலாற்று நிகழ்வு கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவத்தை கொடுக்காது. ஆக இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஷேர் மார்க்கெட் சரிவை பத்தி ஒரு புத்தகத்துல படிக்கிறது வேற, ஆனா அதே சரிவுல நம்ம வாழ்க்கை முழுக்க சேர்த்த பணத்தை இழக்கிறப்போ வர்ற வலி இருக்கே அது வேற. புத்தகங்கள் நமக்கு அறிவை கொடுக்கும், ஆனா அனுபவங்கள் நம்ம மனசுல ஆறாத வடுவை விட்டுட்டு போவோம். அந்த வடுக்கள் தான் நம்மளோட நிதி முடிவுகளை தீர்மானிக்கும். இந்த மாதிரி தனிப்பட்ட கதைகள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆனா இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்குதா? இல்லவே இல்லை. நாம எந்த வருஷம் பிறந்தோங்கிற அந்த சின்ன அதிர்ஷ்டம் நம்மளோட நிதி முடிவுகளை எந்த அளவுக்கு ஆழமா பாதிக்குதுன்னு நிரூபிக்கிற மாதிரி நம்ம கிட்ட டேட்டாவே இருக்கு. இத ஒரு பர்த் இயர் லாட்டரினே சொல்லலாம். ஒரு பெரிய 50 வருஷ ஆய்வுல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. நம்ம பணம் சம்பந்தமா எடுக்கிற முடிவுகள் நம்ம புத்திசாலித்தனத்தையோ படிப்பையோ இல்ல நம்ம பகுத்தறிவையோ சார்ந்து இல்லையா. அதுக்கு பதிலா நாம எந்த தலைமுறையில பிறந்தோமோ அதை பொறுத்து தான் அமைதான். நம்மளோட சின்ன வயசு அனுபவங்கள் நமக்கே தெரியாம நாம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாராயிருக்கோங்கிறத முடிவு பண்ணுது. புகழ்பெற்ற முதலீட்டாளர் பில் க்ரோஸ் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். வட்டி விகிதங்கள் தொடர்ந்து சரிஞ்சிட்டே வந்த ஒரு காலகட்டத்தில் அவரோட கெரியர் ஆரம்பிச்சது. அதனால அவரோட தலைமுறைக்கு பாண்ட்ஸ்ங்கிறது பணத்தை அள்ளி கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவரோட அப்பா தலைமுறையோ பயங்கர பணவீக்கத்தை பார்த்ததால அதே பாண்ட்ஸை பணத்தை எரிக்கிற அடுப்பு மாதிரி பார்த்தாங்க. பாருங்க, ஒரே முதலீடு தான், ஆனா தலைமுறை அனுபவம் அதை பார்க்குற பார்வையை மாத்திருச்சு. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். பாருங்க, 1970ல பிறந்த ஒருத்தர் தன்னோட டீனேஜ்ல ஸ்டாக் மார்க்கெட் ராக்கெட் வேகத்துல போறத பார்க்கறாரு. ஆனா 1950ல பிறந்த ஒருத்தரோ மார்க்கெட் பல வருஷமா ஒரே இடத்துல இருந்ததை பார்க்கறாரு. இப்ப சொல்லுங்க, இதுல ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு வாய்ப்பா பார்க்கறதுக்கும் இன்னொருத்தர் அதை ஒரு சூதாட்டமா பார்க்கறதுக்கும் காரணம் இருக்குல்ல? இதே கதை தான் பணவீக்கத்துக்கும். 1960களில் பிறந்தவங்க அவங்க சின்ன வயசுல விலைகள் 3 மடங்கு ஏறுறத பார்த்துருக்காங்க. அந்த அனுபவம் பணவீக்கம்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை விதைச்சிருச்சு. ஆனா 1990களில் பிறந்தவங்களுக்கு விலைகள் பெரும்பாலும் ஸ்டேபிளா இருந்ததால பணவீக்கங்கிறது ஏதோ புத்தகத்துல படிக்கிற ஒரு விஷயமா தெரியலாம். சரி, இவ்வளோ கதைகள் டேட்டாலாம் பார்த்தாச்சு. இதுலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்?
இது நம்மளோட சொந்த நிதி பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மத்தவங்களோட முடிவுகளை பார்க்குற விதத்தை மாத்திக்கிறதுக்கும் எப்படி உதவும்? இதோ முக்கியமான விஷயம். நாம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை ஒரு சின்ன சாவி ஓட்டை வழியா பார்க்குற மாதிரி தான். நம்மளோட அனுபவங்கள் தான் அந்த ஓட்டையோட அளவையும் வடிவத்தையும் முடிவு பண்ணுது. அதனால அடுத்த தடவை ஒருத்தரோட பண முடிவு உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தோணுச்சுன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வேற ஒரு சாவி ஓட்டை வழியா உலகத்தை பார்க்கறாங்க. அவங்களோட பார்வையும் நாம மதிக்கணும். அதுதான் புரிதலுக்கான முதல் படி. முதலீட்டாளர் மைக்கேல் பாட்னிக்கோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட இந்த விஷயத்தை முடிக்கலாம். சில பாடங்களை அனுபவிக்கும் வரை புரிந்து கொள்ள முடியாது. அடுத்த தடவை ஒருத்தரோட பண முடிவை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு அவங்களோட கதை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த கதையில யாருமே பைத்தியம் இல்லைங்கிற உண்மையை நீங்க கண்டுபிடிக்கலாம்.